ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், பாலிட்டிஷியன்ஸ், சினிமா, ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணலாம். இவங்க எல்லாத்துக்கும் ஒரு பக்கம் ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா இன்னொரு பக்கம் கண்டிப்பாக ஏட்டர்ஸ் இருப்பாங்க. ரைட்? உலகம் முழுக்க ஃபேன்ஸ், ஆனால் 0 ஏட்டர்ஸ் உள்ளவர் யாரு? தி ஒன் அண்ட் ஒன்லி மிசைல் மேன், பீப்புள்ஸ் பிரசிடென்ட், பாரத் ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம். ஈவன் சோஷியல் நெட்வொர்க்கிங், மீடியாஸ் மாதிரி நெகட்டிவ் நியூஸ் அதிகமாக பரவுற இடத்துல கூட கலாம் சருக்கு மட்டும் தனி ரெஸ்பெக்ட் இருக்கு. ரைட்? பிகாஸ் சவுத் ராமேஸ்வரத்தில் பிறந்து திருச்சிராப்பள்ளியில் படித்து வெஸ்டில் போய் இஸ்ரோ சயின்டிஸ்டாக வேலை பார்த்து நார்த் ராஷ்டிரபதி பவனில் 11th இந்தியன் பிரசிடெண்ட்டாக மக்களுக்கு சர்வ் பண்ணி ஈஸ்ட் ஷிலாங்கில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சிங் பண்ணுறப்போ உயிரை விட்ட ஒரே ஆள் கலாம். லாஸ்ட் இயர் அப்துல் கலாம்ஸ் 87th பர்த்டே அன்னைக்கு நம்ம சேனலுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ கலாம்ஸ் ஃபேவரட் புக் இந்தியா 2020லேருந்து பவர்ஃபுல் கண்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணி வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு கலாம்ஸ் 88th பர்த்டே அண்ட் மிஷன் 5 கிரியேஷன் சேனலுடைய ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா விங்ஸ் ஆஃப் ஃபயர், அக்னி சிறகுகள், தி லெஜெண்ட்ஸ் பயோகிராஃபி. அவர் கூட வேலை பார்த்த அருண் திவாரி இந்த புக்கை எழுதியிருக்கிறாரு. இந்த புக்கு படித்தக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, கலாம் மாதிரி ஆக முடியாதுன்னு சொல்கிறத விட அட்லீஸ்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் அவருடைய ட்ரூ ஃபாலோவராக ஆனாலே போதும். லைஃப்பில் நிறைய விஷயத்தை அச்சீவ் பண்ணலாம். ரைட்? அதுக்கு இந்த 5 இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் லெசன், ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். இந்த புக் ஸ்டார்டிங்லேயே கலாம் சார் அவருடைய சைல்ட்ஹுட் டேஸ் பற்றி சொல்லியிருக்காரு. நான் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் பிறந்தேன். எங்கள் அப்பா படிக்கலைனாலும் ரொம்ப வாய்ஸ் அண்ட் ஹெல்பிங் பர்சனாலிட்டி உள்ளவர். எங்கள் அப்பாவுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்தது எங்கள் அம்மா. ஷி வாஸ் தி பில்லர் ஆஃப் தி ஃபேமிலி. சின்ன வயசுலேயே எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடைய அதிகமாக வெளியே ஆளுங்க வந்து சாப்பிட்றதா நான் பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா லக்ஸரி பொருள் மேலே என்றைக்கும் ஆசைப்படவில்லை, சிம்பிளாக தான் இருப்பார். அதுக்கு தான் கலாம் சார் கூட கடைசி வரைக்கும் சிம்பிள் லிவிங் அண்ட் ஹை திங்கிங் மென்டாலிட்டி உள்ளவராக இருந்தார். கலாம் சொல்கிறாரு, எங்கள் அப்பா தினம் அதிகாலை 4 மணிக்கு எந்திரிச்சு நமாஸ் படிச்சுட்டு வேலைக்கு போவார். எந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் மிஸ் பண்ண மாட்டார். 60 வயசுலேயும் டெய்லி ரூட்டீன் ஃபாலோ பண்ணுற பர்சனாலிட்டியாக வாழ்ந்தார். அதுக்கு தான் கலாம் அவங்க அப்பா மாதிரி செய்யும் எல்லா வேலையிலையும் செல்ஃப் டிசிப்ளின் உள்ளவர் என்று பேர் எடுத்தவர். எங்கள் அப்பா ரொம்ப ப்ராக்டிஸிங் முஸ்லீமாக இருந்தார். அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ராமேஸ்வரம் கோவில் பூசாரி பக்ஷி லக்ஷ்மணா. எங்கள் அம்மாவும் பாட்டியும் வீட்டு பிள்ளைங்க தூங்குறதுக்கு முன்னாடி இஸ்லாம் ப்ரோஃபட்ஸ் வாழ்ந்த கதையும் ராமாயணம் கதையும் சொல்லுவாங்க. அதனால தான் கலாம் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஸ்பிரிச்சுவல் மற்றும் எல்லா ரிலீஜியஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறவராக இருந்தார். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு என்ன சொல்லி தருதுன்னா, உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லி தரீங்க அதை விட முக்கியம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுதான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. செகண்ட் லெசன், பாசிட்டிவ் என்வாயர்மெண்ட். ஜலாலுதீன், க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் கலாம், நிறையா படிக்கலைனாலும் ரொம்ப நாலேஜபிள் பர்சன். மோஸ்ட்லி அவர் சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ் பற்றி பேசுவார். இன்ஃபேக்ட் ஜலாலுதீன் தான் கலாமுக்கு சொன்னார், கலாம் இந்த சின்ன கிராமத்தை விட்டு சாதிக்கிறதுக்கு ஒரு பெரிய உலகமே வெளியே இருக்குது, எக்ஸ்ப்ளோர் யுவர் டேலண்ட். இதை போல இன்னொரு இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டி ஷம்ஷுதீன், கலாமுடைய கசின், ராமேஸ்வரம் பாம்பன் இடத்தில் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட்டர். கலாம் அவர்கிட்ட வேலை பார்த்து தான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் ஏர்னிங் பண்ணாரு. நிறைய ப்ராக்டிக்கல் நாலேஜ் கெயின் பண்ணாரு. இன்ஃபேக்ட் ஜலாலுதீன் அண்ட் ஷம்ஷுதீன் இவங்க 2 பேரு தான் ராமநாதபுரத்தில் இருக்கிற ஸ்வாட்ஸ் ஹை ஸ்கூல்ல கலாமை கூட்டிட்டு போய் அட்மிஷன் பண்ணாங்க. அந்த ஸ்கூல்ல தான் ஐயாதுரை சோலோமோன் என்கிற கிரேட் டீச்சர் அண்ட் என்கரேஜிங் பர்சனாலிட்டியை மீட் பண்ணாரு கலாம். சோலோமன் சொல்வாரு, கலாம் சக்சஸ் அச்சீவ் பண்றதுக்கு 3 மைட்டி ஃபோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டிசைர், பிலீவ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். சோலோமோனுடைய இந்த லைன்ஸ் தான் கலாமை கனவு காண வச்சுது. ஸோ செகண்ட் லெசன் இஸ், நம்ம லைஃப்பில் நிறையா பேர் கிடைப்பாங்க, பட் உங்கள் கனவு அண்ட் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க, யார் உங்களுக்கு பாசிட்டிவிட்டி மைண்ட் செட் கொடுக்குறாங்க, அந்த பாசிட்டிவ் என்வாயர்மெண்ட்டில் நீங்கள் இருக்கீங்களா, அதுதான் இம்பார்ட்டன்ட். தேர்ட் லெசன், ஒர்க் பேஷனேட்லி. கலீல் இப்ராஹிம் உடைய கோட் கலாமுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. முழு மனசு இல்லாமல் செய்யும் சாப்பாடு பாதி வயிறை மட்டும்தான் நிறைக்கும். அதாவது பாதி மனசோட செய்யும் எந்த வேலையும் பாதி சக்ஸஸ் மட்டும்தான் தரும். உதாரணத்துக்கு ஒரு டீச்சர் பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு நினச்சாங்கன்னா பாதி நாலேஜ் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண முடியும். ஒரு சயின்டிஸ்ட் சயின்ஸையே வெறுத்தாங்கன்னா அவங்களால மிஷனை கம்ப்ளீட் பண்ண முடியாது. கலாம் அவர் பண்ண எல்லா வேலைக்கும் பெஸ்ட் கொடுத்ததுக்கு காரணம் அவருடைய பேஷனை ஃபாலோ பண்ணது தான். ஃபார் எக்ஸாம்பிள், இன் 1963 இஸ்ரோ ஃபர்ஸ்ட் ராக்கெட் லான்ச் பண்ணுறப்போ கலாம் அண்ட் அவருடைய டீம் கேரளாவில் உள்ள சின்ன சர்ச்சில் தான் வேலையே ஸ்டார்ட் பண்ணாங்க.
அந்த சின்ன சர்ச் தான் சயின்டிஸ்டுடைய மெயின் ஆஃபீஸாக இருந்துச்சு. கேட்டில் ஷெட்டை லேபார்டரி ரூமாக மாற்றி அதில் ஹோல் டீம் ஒர்க் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் சைக்கிளில் தான் ராக்கெட்டே டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க. இதுதான் பவர் ஆஃப் பேஷன். அதுக்கு தான் நான் எல்லா வீடியோலையும் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் பேஷன் என்னன்னு கண்டுபிடிங்க, அதில் வேலை பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு தேவையான ரிசோர்ஸஸ், வில் பவர், ஐடியாஸ் எல்லாமே கை கொடுக்கும். 4th lesson, ஸ்ட்ரகிளிங், லேர்னிங் அண்ட் க்ரோயிங். சின்ன வயசுலேருந்தே கலாம் ரொம்ப கஷ்டத்தை பார்த்து வளர்ந்துருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஓடுற ட்ரெயின்லேருந்து நியூஸ் பேப்பர் கேட்ச் பண்ணுறது, ஒரு ஆனா சம்பாதிக்கிறதுக்காக புலிக்குள்ளே இருக்கிற சீட்ஸை சேர்த்து வச்சு கடையில் போய் விற்கிறது, அண்ணனோட கடையில் ஆனியன், சிகரெட், ஆயில் மாதிரி பொருளை சேல் பண்ணுறது. லைஃப் எவ்வளோ ஸ்ட்ரகிள், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு கலாம். MIT மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இன்ஜினியரிங் படித்தக்கப்புறம் HAL இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெடில் ட்ரெயினியாக வேலை பார்த்தாரு கலாம். அங்கே கம்மியாக படித்தவங்க கூட நிறையா மஷின்ஸ் பற்றி நாலேஜ் வச்சுருந்தாங்க. அவங்கக்கிட்ட ரொம்ப விஷயம் கற்றுக்கிட்டாரு கலாம். அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸில் இன்டர்வியூ கொடுத்தாரு. வெறும் ஒரு சீட்னால் ஃபெயில் ஆகிட்டாரு கலாம். பட் கிவ் அப் பண்ணல. DTD அண்ட் Pல வேலை பார்த்தாரு கலாம். அங்கே கலாம்க்கு அவர் சீனியர் ஒரு கஷ்டமான ப்ரோட்டோடைப் ப்ராஜெக்ட் பண்ண சொல்லி ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாரு. அதுக்கு ஹோல் இயர் கஷ்டப்பட்டு ஸ்டடீஸ் அண்ட் ரீசர்ச் பண்ணி ஒரே வருஷத்தில் அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாரு. ப்ராஜெக்ட் பேர் நந்தி. இந்த பிரில்லியன்ட் வேலையை பார்த்து டாடா இன்ஸ்டிடியூட் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் கலாம் சாரை ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் கலாம்க்கு இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்லேருந்து கால் வந்துச்சு ஒரு ராக்கெட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறதுக்கு. அங்கே தான் கலாம் ஃபாதர் ஆஃப் இஸ்ரோ விக்ரம் சாராபாயை சந்திச்சாரு. அடிக்கடி கலாம் சொல்லுவார், விக்ரம் சாராபாய் தான் என்னோட திறமையை வெளியே கொண்டு வந்தவர். இஸ் அ என்கரேஜிங் அண்ட் விஜனரி லீடர். அதனால தான் கலாம் சக்ஸஸ்ஃபுல் ராக்கெட் இன்ஜினியராக ஆனார். ஸோ உங்கள் லைஃப்பில் நிறையா கஷ்டங்கள் வரலாம், பட் கஷ்டத்துலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, அதை வச்சு உங்கள் லைஃப்பில் எவ்வளோ க்ரோ பண்ணீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ரைட்? 5th அண்ட் மை ஃபேவரட் லெசன், தி ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட். நான் நிறையா பயோகிராஃபி புக்ஸ் படிச்சிருக்கேன், பட் நிஜமாக சொல்கிறேன், கலாமுடைய பயோகிராஃபியில் மட்டும்தான் நான் ஒரு அமேசிங் விஷயத்தை பார்த்தேன். அது என்னன்னா, அவர் பண்ண எல்லா வேலைக்கும் கிரெடிட் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ், சீனியர்ஸ் இப்படி மற்றவங்களுக்கு தான் கொடுத்துருக்காரு. மிசைல் மேன், பீப்புள்ஸ் பிரசிடென்ட் டாக்டர் APJ அப்துல் கலாம் கிட்டேருந்து கற்றுக்கிட்ட லாஸ்ட் லெசன், மற்றவங்க கிட்ட இல்லாதது நம்ம கிட்ட எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, அதுக்கு நன்றி சொல்லாம நம்ம லைஃப்ல எல்லா விஷயத்துக்கும் மற்றவங்கள பிளேம் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன நியாயம்? கலாம் சார் பற்றி வீடியோ பண்ணணும்னு நினச்சி தான் நான் லாஸ்ட் இயர் மிஷன் 5 கிரியேஷன் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு தான் நம்ம சேனல் டேக்லைன் இன்ஸ்பயர்ட் பை கலாம் சார். கலாம் சார் கிட்டேருந்து உங்களுக்கு என்ன இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிருக்கு? கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மோட்டிவேஷனல் வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல் அண்ட் மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்க்க மிஷன் 5 கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வைங்க, இல்லைனா மோட்டிவேஷனல் வீடியோஸ் மிஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஃபைனலி, தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங்.